Hi children, welcome to Concepts with Shobana. இன்னோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10 சமச்சீர் கல்வியில மென்சுரேஷன் சாப்டர்ல எக்ஸசைஸ் 7.3 ஓட பார்ட் 2 பார்க்க போறோம். அதாவது क्वेश्चंस फ्रॉम 4th क्वेश्चन இருந்து பார்க்க போறோம். ஏற்கனவே 1 2 3 க்கு வந்து வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் பாருங்க. இன்னைக்கு 4th क्वेश्चन பார்க்கலாம். பாங்க. क्वेश्चनல 4th question என்ன? A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm. Standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder if the radius of the cylinder is inside and height is 18 cm. Okay, இந்த combination solids பார்த்தீங்கன்னா இந்த சம்ல நமக்கு என்ன ரெண்டு ஃபிகர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து கோன் இருக்கு, இன்னொன்னு ஹெமிஸ்பியர் இருக்கு, இன்னொன்னு சிலிண்டர் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் கோன் இருக்கு இல்லையா, இந்த சர்க்குலர் கோனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் வாட்டரில் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மேலே வச்சு அதை வந்து சிலிண்டருக்குள்ளே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிகர் வரைஞ்சோம், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சிலிண்டரில் உங்களுக்கு என்ன இருக்குது, சிலிண்டரில் வந்து ஒரு கீழே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, ஹெமிஸ்பியரில் உங்களுக்கு ஹெமிஸ்பியர் மேலே வந்து ஒரு கோன் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, ஹெமிஸ்பியர். இந்த ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னா சிலிண்டரோட பாட்டம்ல வந்து இட் இஸ் டச்சிங் த பாட்டம் ஆஃப் த சிலிண்டர் இந்த ஹெமிஸ்பியர். ஓகே, இதில் நம்ம 3 ஃபிகர்ஸ் இருக்கு, ஒன்று சிலிண்டர் இருக்கு, ஒன்று கோன் இருக்கு, ஒன்று ஹெமிஸ்பியர் இருக்கு. இப்போ அவங்க கொஸ்டின் என்ன, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, ஸோ இந்த டிஸ்பிளேஸ்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ள கல்லை தூக்கி உள்ள போட்டோம்னா தண்ணி வந்து வெளியில வரும். ஓகே, இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் தண்ணி வெளியில் வருதுங்கிறது எப்படி தெரியும்? நீ நம்மளுடைய கல்லோடைய வெயிட் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி தான் வெளியில் வந்திருக்கும். அதே தான் இங்கேயும் கொஸ்டினும். என்ன கொஸ்டின்னா எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குங்கிறது எப்படி சொல்ல போகிறோம்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இப்போ இது ரெண்டுத்தோடைய வால்யூம் எடுத்தோம்னு சொன்னால் வாட்டர் எவ்வளோ சிலிண்டர் விட்டு வெளியில் போயிருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம டேட்டா எழுதிக்கலாம். டேட்டா என்ன பாருங்க, இப்போ நம்ம வந்து 2 ஃபிகர் பார்க்க போகிறோம். ஒன்று கோனு, ஒன்று வந்து ஹெமிஸ்பியர் பார்க்க போகிறோம். ஓகே, கோன் ஒன்று, ஹெமிஸ்பியர் ஒன்று. ஓகே, கோனுக்கு கோன் அப்படின்னு சொன்னாலே என்ன ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்கேன்? ரேடியஸ், ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகே, இப்போ நம்ம வால்யூம் பார்க்க போகிறதுனால நமக்கு வந்து ஸ்லாண்ட் ஹைட் தேவையில்லை. பட் கோன் அப்படின்னு சொன்னாலே ரேடியஸ் ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட் தான். ஓகே, ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொன்னால் வெறும்னா ரேடியஸ் மட்டும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அதாவது ஹெமிஸ்பியருக்கு மேலே தான் கோன் இருக்குது. அப்போ ரெண்டத்தோட ரேடியஸும் சேம். ஓகே, அப்போ ரேடியஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் கோனோட ஹைட்டு ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ R is equal to 6 சென்டிமீட்டர், இங்கேயும் R is equal to 6 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கோனோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கோனோட ஹைட் என்ன? 12 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த கோன் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வால்யூம். இங்கே நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் தேவையே இல்லை. ஓகே, இப்போ அப்போ வால்யூம் என்ன? வால்யூம் டிஸ்பிளேஸ்டு இஸ் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்டு, வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஏன்னா நம்ம சிலிண்டருக்குள்ள போட்டிருக்கக்கூடிய சாலிட் என்ன? கோனும் ஹெமிஸ்பியரும் சேர்ந்தது தான் இந்த சாலிட். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h பிளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன? 2/3 pi r cube. ஸோ அப்போ அதை காமனாக பையை வெளியில் எடுத்துடலாம், π/3 வெளியில் எடுத்துடலாம். ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் காமன் ரேடியஸும் ஆர் ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்? ஹெச் இருக்கும் ப்ளஸ் இதில் ஒரு 2, இதில் ஒரு r, 2r. சரியா? ஸோ அப்போ பை அப்படியே இருக்கும் /3. இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 6. ஸோ 6 into 6, height is 12, r is again 6. ஸோ 2 6 are 12. இப்போ இதை போட்டுட்டு கண்டிப்பாக யூனிட் போடணும். இது எல்லாமே என்ன? சென்டிமீட்டர் கியூப். இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன சால்வ் பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணணும். பையோட வேல்யூ 22/7, அதையும் போட்டுக்கோங்க. 22/7 into 3 into 6 into 6, 12 plus 12 24 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 905.14 சென்டிமீட்டர் கியூப். கேல்குலேட் பண்ணால் therefore வால்யூம் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு cubic unitsல எழுதணும். புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா? ஸோ என்ன நம்ம சாலிட் எடுக்கிறோமோ அந்த சாலிடோடைய காம்பினேஷன் சாலிட். ஸோ ஒரு சாலிடில் ரெண்டு ஃபிகர் இருக்குது, கோனும் இருக்குது, ஹெமிஸ்பியரும் இருக்குது. அப்போ ரெண்டுத்தோடைய வால்யூமையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் வால்யூம் நம்ம இங்கே போட்டிருக்கோம். புரிஞ்சுதாங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 5th sum. A capsule is in the shape of a cylinder with the two hemispheres stuck to each of its ends. If the length of the entire capsule is 12 mm and the diameter of the capsule is 3 mm, how much medicine it can hold? Capsule. Capsule நம்ம டேப்லெட் எடுக்கிறோம் இல்லையா, டேப்லெட் இல்லாமல் ஒரு பாலித்தன் இது மாதிரி இருக்கிறதா கேப்சியூல் பார்த்துருக்கோம். ஓகே, மருந்து. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். இப்படி தான் இருக்கும் ஒரு கேப்சியூல். ஓகே, இந்த கேப்சூலுக்கு 2 எண்டு இருக்குல்ல, இந்த 2 எண்டு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் ஷேப் ஆஃப் அ சிலிண்டர். இது இந்த 2 எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாதி ஹெமிஸ்பியர் மாதிரி வருது. ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் அ சிலிண்டர், ஷேப் ஆஃப் அ சிலிண்டர். இப்போ இதோடைய என்ன கொடுத்துருக்காங்க, if the length of the entire capsule is 12 mm, அதாவது இங்கே இருந்து இந்த எண்டு வரைக்கும் 12 mm, diameter of the capsule is 3 mm. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 mm, அதாவது இது ஃபுல், இதுதான் டயமீட்டர். இந்த 2 சைடும் 3 mm. அப்படி பார்த்தோம்னா அப்போது இது எவ்வளோ, 3/2 which is 1.5 mm. இதுவும் அதே மாதிரி 1.5 mm. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள். இது 2 ஹெமிஸ்பியர் இல்லையா, ஸோ சிலிண்டர் இது வரைக்கும் தான், இந்த 2 சைட்லையும் ஹெமிஸ்பியர் சொன்னேன்ல. ஸோ அப்போ என்ன இருக்குது, எனக்கு 2 ஃபிகர் இங்கே இருக்குது, ஒன்று சிலிண்டர் இருக்குது, இன்னொன்று ஹெமிஸ்பியர் இருக்குது. ஓகே, சிலிண்டர் ஒன்று, ஹெமிஸ்பியர் ஒன்று. ஓகே, இப்போ சிலிண்டருக்கு ரேடியஸ் இருக்கும், ஹைட் இருக்கும், ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ சிலிண்டருக்கு ரேடியஸ் ஹைட்டு பாருங்கள். இது ரேடியஸ் என்ன, இது சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் ஒரே ரேடியஸ் தான், which is 3 mm, that is 3 mm/2, 1.5 mm. ஸோ அப்போ அந்த 1.5 mm நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஹெமிஸ்பியருக்கும் அதே ரேடியஸ் 1.5 mm. ஹைட் வரச்சே பாருங்க, டோட்டல் ஹைட்டு தான் 12 கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலிண்டர் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது, இதுதான் சிலிண்டரோட எண்டு. இப்போ இந்த எண்டு 12 mm கிடையாது. ஸோ அப்போ இந்த எண்டு எவ்வளோ, இது 1.5, இது 1.5. ஸோ அப்போ ஹைட் வரச்சே என்ன, 12லேருந்து 1.5 + 1.5 சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே 12 போட்டுறக்கூடாது. ஜென்ரலாக நம்ம பண்ணுற தப்புங்க இதுதான். 12ங்கிறது டோட்டல் ஹைட். ஸோ இந்த டோட்டல் ஹைட்டில் ஹெமிஸ்பியரோட ஹைட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் டு, ஃபார் சிலிண்டர் யூ ஹாவ் டு சப்ராக்ட் த ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட ஹைட்டுங்கிறது தான் என்னது, நமக்கு ரேடியஸ். அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு டேக் த லென்த் ஆஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்போ நமக்கு என்ன வரும், 12 - 1.5 + 1.5 which is 3, which is 9 mm. அப்போ சிலிண்டரோட ஹைட் என்ன, நமக்கு 9 mm கிடைச்சாச்சு. Now coming to volume. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன, 1/3 pi r square h. Volume of the cylinder என்ன, pi r square h. Pi r square h, volume of the cylinder. இங்க volume of the hemisphere என்ன, 2/3 pi r cube. ஓகே, இப்போ ரெண்டு வால்யூம் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேப்சூல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த கேப்சூல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். இப்போ இங்கே பார்த்தோன்னா 2 ஹெமிஸ்பியர் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு ஹெமிஸ்பியர், இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. அப்போது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொன்னால் 2 இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இன்டூ 2. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன, pi r square h plus volume of the hemisphere is 2 into volume of the hemisphere. Volume of the hemisphere என்ன, 2/3 pi r cube. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே பை காமனாக எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிலிண்டரும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் சேமுங்கிறதுனால அதுலேருந்தும் r² காமனாக எடுத்துடலாம். இப்போ ஹேவ் h plus 2 into 2 4/3 r. ஓகே, நிறைய பேர் தனித்தனியாக வால்யூமை கண்டுபிடிச்சு போடுவாங்க, அது லென்த்தி ப்ராசஸ். அதுக்கு இது பெஸ்ட்டு, ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 இன்ட்டு r என்ன நமக்கு 1.5, 1.5 இன்ட்டு 1.5, h என்ன கால்குலேட் பண்ணோம் 9 ப்ளஸ் 4/3 இன்ட்டு 1.5. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எப்போவுமே ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் 77.8 cubic millimeter. ஸோ இதுதான் உங்களுடைய வால்யூம் ஆஃப் த கேப்சியூல். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு வாங்க. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 6th question.
As shown in the figure, a cubical block of size 7 cm is surmounted by a hemisphere. Find the surface area of the solid. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மடி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ஃபிகர் அவங்க கொடுத்துட்டாங்க. யூ ஹாவ் அ கியூப், கியூபுக்கு மேலே யூ ஹாவ் அ ஹெமிஸ்பியர். இது ஃபுல் ஸ்பியர் மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்பியர், இட் இஸ் அ ஹெமிஸ்பியர். ஸோ அப்போது கியூப் இருக்குது, நம்ம இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கணும். என்னென்ன? கியூப் ஒன்று, அடுத்தது ஹெமிஸ்பியர் ஒன்று. Okay, now you have to calculate the surface area of the solid. The cube மேலே இருக்கிறதுனால பாதி இந்த கியூப் உடைய பாதி ஏரியா வந்து ஹெமிஸ்பியருக்கு போயிட்டதுனால நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் plus surface area of the hemisphere minus area of the base of the hemisphere. ஏன்னா உள்ளே போயிடுது இல்லையா, கியூபுக்குள்ளே ஹெமிஸ்பியர் போடுறதுனால இந்த பேஸ் ஏரியா வந்து இதுக்குள்ளே போயிடும், இதுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த பேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து இதுக்கும் இருக்கும் கியூபுக்கும் இருக்குங்கிறதுனால இந்த காமன் ஏரியாவில் ரெண்டுத்துக்கும், அதனால இதை நம்ம என்ன பண்ணணும், பேஸ் ஏரியாவை மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, சரி இப்போ நம்ம எது பார்க்கலாம், கேல்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்னன்னு பார்க்கலாம். கியூபோட சைடு எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அப்போ இதே தானே இந்த கியூபுக்கும் ஹெமிஸ்பியருக்கும் வரும். ஸோ அப்போ இது 7, அப்போ இதோட டயமீட்டரும் 7. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ ஆர் என்ன? 7/2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ வேண்டிய டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே கிடச்சாச்சு. இப்போ we will calculate the surface area of the solid. ஸோ surface ஏரியாவுக்கு என்ன சொன்னேன் நான்? surface area is equal to TSA of the cube plus surface area of the hemisphere. என்ன நம்ம பாதி தான் எடுத்திருக்கோம். surface area of the hemisphere minus, very very important, minus the base area. base area எதோட base area? base area of the hemisphere. ஓகே, இப்போ ஒன்றா கால்குலேட் பண்ணலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் surface area of the cube என்ன? surface area of the cube is 6a square plus surface area of the hemisphere என்ன? ஹெமிஸ்பியரோட surface area என்ன? 2 pi r square minus base area வந்து ஒரு pi r square. So 6a square plus 2 pi r square minus pi r square என்ன? pi r square. So அப்போ இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 6 into a என்ன? 7 square plus 22/7 into r என்ன? 7/2. 7/2 into 7/2. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 332.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மறந்து போய் கியூ போட்டுறாதீங்க, கொஷின் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏரியா வந்து கியூபுக்கும் இருக்குது, ஹெமிஸ்பியருக்கும் இருக்குது. அதனால் காமன் ஏரியாவை எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பேஸ் ஏரியாவை நம்ம வந்து ரெண்டுத்துலேருந்தும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 7th sum. A right circular cylinder just encloses a sphere of radius r units. Calculate the surface area of the sphere, curved surface area of the cylinder and ratio of the areas obtained in both 1 and 2. 1 and 2 sphere and cylinder உடைய ரேஷியோ, ஏரியாஸோடைய ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜஸ்ட் என்க்ளோசர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சிலிண்டருக்குள்ளே யூ ஹாவ் அ ஸ்பியர். ஓகே, எப்படி இருக்குன்னா இது இப்படி டச் பண்ணிட்டு இருக்கும், அதுதான் சிலிண்டருக்குள்ள ஸ்பியர். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம டேட்டா என்னென்ன வேணும், நம்மளோட டேட்டாஸ் என்ன ஃபிகர் இருக்குங்க? ஸ்பியர் ஒன்று இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது? சிலிண்டர் ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்பியருக்கு என்ன வேணும்? ரேடியஸ் வேணும். சிலிண்டருக்கு என்ன வேணும்? ரேடியஸும் வேணும், ஹைட்டும் வேணும். ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் என்ன? இங்கே ஆர். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் சிலிண்டருக்கும் ரெண்டும் ஒரே ரேடியஸும் ஆர், ஹைட்டும் ஹெச். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4 pi r square. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்ன? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்ன? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் சொல்லுங்க பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு 2 pi r h. இந்த ஹெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பியர் வந்து ரேடியஸ், ஸ்பியர் வந்து கரெக்டாக சிலிண்டருக்குள்ளே இருக்குது இல்லையா, அப்போது இந்த ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதோட ஹைட் ஆர், இதோட ஹைட் ஆர், அப்போ ரெண்டும் மொத்தமாக எடுத்தால் 2r. தட் இஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்லணும்? 2r. அதனால தானே என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பியரும் ஸ்பியருக்குள்ளே ரேடியஸ் எல்லாம் ஒன்றா இருக்குது. ஓகே, அப்போ ஸ்பியரோட டயாமீட்டர் தான் என்னது? சிலிண்டரோடைய ஹைட்டுன்னு அர்த்தம். ஸ்பியரோட டயாமீட்டர் தான் என்னது? மொத்த சிலிண்டரோட ஹைட்டு. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பார்க்கலாம். 2 pi r into 2r. ஸோ அப்போ என்ன வந்துடும்? 4 pi r square. இங்கே ஒரு ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம்.
இங்கேயும் ஒரு ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் அப்டென்ட் இன் 1 and 2. இதில் 1 என்ன, இது 1 இது 2. அப்போ இது ரெண்டுத்தோட ரேஷியோ என்ன, 4 pi r square is to 4 pi r square which is 1:1. இதுக்கு யூனிட் போடக்கூடாது, ஏன்னா ரேஷியோ டஸ் நாட் ஹாவ் எனி யூனிட். ரேஷியோ இஸ் ஒன்லி அ கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இங்கே என்ன குவான்டிட்டிஸ், ஸ்பியர் சிலிண்டர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம், அதனால நோ யூனிட். 1:1. புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.